ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான That Time I Got Reincarnated as Slime சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீசன் 2ல் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான எபிசோட்ஸில் இதுவும் ஒன்று. அந்த லெவலுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது That Time I Got Reincarnated as Slime சீசன் 2 எபிசோட் 6. இந்த சீனை ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதோட கண்டினியூட்டியிலிருந்து தான் இது வருது. இவங்க எல்லாரும் அழுறாங்க, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம் உங்களை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை வச்சுக்கோ அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு மற்ற எல்லாருக்கும் உங்களுக்கும் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புது ட்ரெஸ்ஸை நம்ம ரீமரோ கொடுக்குறோம். இந்த சீனை நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் எபிசோட் 23ல் வந்த சீன் வேறு, இப்போ வர சீன் வேறு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க டாட்டா பை சொல்லும் போது அந்த 23 எபிசோடில் வந்து அந்த டீச்சர் இருக்க மாட்டா. பட் இந்த எபிசோடில் அந்த டீச்சர் இருப்பா. ஆக்சுவலி இது வந்து அந்த அனிமேக்காரங்க பண்ண தப்பு தான். பட் ஆனால் அதுலேருந்தே திருப்பியும் இந்த எபிசோட்ஸில் கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம ஸ்லைம் இங்கேருந்து கிளம்புறா, ராங்கா அதே மாதிரியே கேட்கும், அந்த மாஸ்க்கே நீங்கள் அந்த பொண்ணுக்கு கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரில எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு சொல்லிட்டு, சரி ஓகே நான் நம்ம நாட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நம்ம இப்போ ஸ்பேஷியல் மேஜிக்கை யூஸ் பண்ணி சீக்கிரமாக நம்ம நாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு சொல்லிட்டு இருக்கோம். 23வது எபிசோடில் வந்த மாதிரியே தான் இதுலேயும் நடக்குது. அந்த ஷீசோட ஃப்ரெண்ட் இருந்து இவங்களை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ரீமரு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக உணர்வு வருது. இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியுது. உடனே ஹியூமன் ஃபார்முக்கு மாறி ராங்காவை அவன் ஷேடோக்குள்ளே போக சொல்கிறான். உங்களோட ஸ்கில்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகுது, இங்கே ஒரு பேரியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. அந்த இடத்துக்கு பார்த்து சோவே வரான். அவனுக்கு அடிபட்டிருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், நம்ம நாட்டில் அட்டாக் நடக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போயிருந்தான். ராங்கா வெளியே வா அப்படின்னு நம்ம ஸ்லைம் கூப்பிட்டவும் ராங்காவாலேயே வர முடியல. ஆக்சுவலி அந்த பேரியர் தான் வந்து இவனோட நிறைய ஸ்கில்ஸை வந்து கம்ப்ளீட்டாக தடுக்குது. உங்களால் சின்ன சின்ன மேஜிக் ஸ்கில்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதுவுமே லிமிட்டட் தான் அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லுது. யாரோ ஒரு பெரிய எதிரி வரான், என்னையும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜூரா ஃபாரஸ்ட்டை போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஸ்லைம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த ஷீசோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரா. இவ ஒரு ஹோலி நைட் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு தான். ஏன்னா அவளோட காலரில் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. நான் மான்ஸ்டர்லாம் இல்லைங்க, சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் ஃபன்னியாக பேசுகிறான். உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே, இவா என்னையை தான் டார்கெட் பண்ணி வந்திருக்கா, எங்கள் நாட்டு மக்களை எதுக்காக அட்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு கேட்கவும், நான் அட்டாக் பண்ணல, அதை பண்ணுறது வேற ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே நம்ம காப்டா ஷூனாவை காப்பாற்றுறதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவனால் முடியலை, தோற்று போகிறான். அந்த மனுஷன் நம்ம காப்டாவை கொல்லலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள கரெக்டான டைமிங்கில் ஹாக்குரோ வந்து தடுக்கிறான். யோ கிளவா வலிவுடியா அப்படின்னு அவன் சொல்லவும், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு தம்பி, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கவும், வா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபைட் பண்ணுறாங்க. மாஸ்டர் ரொம்பவே ஸ்லோவாக நகர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காப்டா சொல்லவும், அதுக்கு காரணம் இந்த ஹோலி பேரியர் தான், இது மான்ஸ்டர்ஸ் ரொம்பவே வீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷூனா சொல்கிறா. இங்கே அந்த வயசான ஹாக்குரோ வந்து அடி வாங்கி கீழே விழுந்துருதான். காப்டா ஓடி போகும்போது அவனும் சோர்வாகி கீழே விழுந்துருதான். அவ்வளோதான், இனிமேல் நான் இவளை பார்த்துக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூனா பக்கம் நெருங்கவும் காப்ஸூ தடுக்கிறான். அவனையும் இவன் போயிட்டு வெட்டியிருந்தான். இங்கே நம்ம ஷியான் வந்துட்டு அந்த இன்னொருத்தன் கூட ஸ்ட்ராங்கானவன் கூட சண்டை போட்டுட்ருக்கா. பட் ஆனால் நம்ம ஷியானோட ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவன்கிட்ட இவன் அடி வாங்கிட்டு தான் இருக்கா. அப்போ குழந்தைகள் எல்லாம் பயந்துட்டு இருக்கவும் அந்த லிசர்ச்மென், கவலைப்படாதீங்க, ஷியான் ரொம்பவே ஸ்ட்ராங்கு, அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஷியான் ரொம்பவே வீக்காக இருக்கா. பட் அப்படி இருந்துமே அவனை அடிக்கிறா. கிங்டம் ஆஃப் ஆல்பியத்துலேருந்து வீரர்கள்லாம் வந்துட்டு இருக்கவும், இந்த மான்ஸ்டர் என்ன அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து ஓடிட்டான். மான்ஸ்டர்ஸை நாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் சொல்லவும், அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதை ஓடி போயிட்டு நம்ம ஷியோன் காப்பாற்றுறா. அந்த நைட் வந்து நம்ம ஷியோனை வெட்டுற மாதிரி காட்டுறான். நம்ம ரீமருவோட நாடே இப்போ பற்றிக்கிட்டு எரியுது, எங்கே பார்த்தாலும் ஒரே ரத்தமாக இருக்குது. இங்கே நம்ம ரீமருவாலையும் அவன் நாட்டுக்கு போக முடியல. இந்த ஹோலி நைட் அவனை தடுத்துக்கிட்டு இருக்கா. உன்னோட பேர் என்னென்னா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவளை பார்த்து கேட்கவும், என்னோட பேர் ஹீனட்டா, நான் ஒரு பெரிய ஹோலி நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஏய் நீ ஹீனட்டாவா, எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீ ஹோலி நைட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும், நானும் ஜாப்பனீஸ் தான், நீயும் ஜாப்பனீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ நல்லாவே போய் சொல்கிற, ஆனால் இந்த ட்ரிக்ஸ்லாம் என்கிட்ட உதவாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அட்டாக் பண்ணுறா. உண்மையாகவே நான் ஜாப்பனீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். ஷீசுவை நீ தான் கொண்டேன்னு எனக்கு தெரியும், நீ ஜாப்பனீஸ்னு எந்த இன்ஃபர்மேஷனுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவுமே, யாரோ ஒருத்தங்க என்னை வில்லனாக்க ட்ரை பண்ணுறாங்க, ஷீசுவை நான் கொண்ட மாதிரி வாக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்லைம் புரிஞ்சுக்கிட்டான். இதில் 3வது ஆள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு. நான் ஷீசுவை கொள்ளலை, பட் டெக்னிக்கலி நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஒத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. பட் ஆனால் நம்ம ஸ்லைமோட உடம்புல நிறைய காயங்கள் படுது. ஏன்னா அவனால் அவன் மேஜிக் பவரையும் யூஸ் பண்ண முடியாது, இப்போதைக்கு ஸ்கில்லையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்லைம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ரீமரோட கம்ப்யூட்டர் கிரேட் சேஜ் வந்துட்டு, இன்னும் 3 அடி வாங்கினா நீங்கள் இறந்து போயிருவீங்க, அந்த ஸ்வாட் வந்து உங்கள் பாடியை மட்டும் அட்டாக் பண்ணாதான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் பாடியும் சேர்த்து தான் அட்டாக் பண்ணும், ஸோ நீங்கள் இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. பரவாயில்ல, ஹோலி பேரியருக்குள்ள மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வீக் ஆயிரும், அப்படி இருந்துமே நீ சண்டை போட்டுருக்க, பட் ஆனால் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக நீ கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலி நீட் சொல்லிட்டு நம்ம ரீமருவாவை அட்டாக் பண்ணுறா. 2 அடி நம்ம ரீமரு வாங்கிடுதான். இன்னும் 1 அடி வாங்கினா அப்படின்னா அவன் கண்டிப்பாக இறந்து போயிடுவான்.
நீ தான் சீசுவை கொன்ன அப்படின்னு அந்த ஹோலி நைட் சொல்லவும் டெக்னிக்கலி நான் தான் கொன்னா பட் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்கிறோம். எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு சீசுவை நீ கொன்னுட்ட. ஸோ அதனால கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. பரவாயில்ல எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் தப்பிச்சு போகணும் அப்படின்னா தான் நம்ம நாட்டை போயிட்டு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ரீமருவோட மேஜிக்கு ஸ்கில்ஸு எதையுமே யூஸ் பண்ண முடியல அண்ட் அவள் ரொம்பவே ஓவர் பவர்டாக ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவள் கடைசி ஸ்ட்ரைக்கை நம்ம ரீமரு மேலே குத்த பார்க்குறா. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ரீமரோ தப்பிச்சிருதான். ஜஸ்ட் மிஸ்ல நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலி நைட் சொல்லவும், ஏன் இந்த ஒரு ஸ்ட்ரைக் என்ன கொன்றோம் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓ அப்போ உனக்கு தெரிஞ்சிச்சா என்னோட இந்த ஸ்வாடு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி 7வது ஸ்ட்ரைக்கில் அவங்கள சாவடிச்சிடும், அது ஸ்பிரிட்ஸாகவே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நம்ம ரீமரோட கிரேட் சேஜ் ஒரு ஐடியா கொடுக்கவும் உடனே அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஃபயர் ஸ்பிரிட் அவன் வெளியே விட்டு அவளை அட்டாக் பண்ணுறான். அதே சேம் டைமிங்கில் அவனும் போயிட்டு அட்டாக் பண்ணுறான். பட் ஆனால் அந்த ஹீனட்டா அப்படிங்கிற ஹோலி நீட் ரொம்பவே அதெல்லாம் ஈஸியாக தடுத்துட்டு அந்த ஃபயர் ஸ்பிரிட்டையே வந்து கீழே விழ வச்சிருந்தா. உடனே நீ எனக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ அவனை உள்ளே இழுத்துக்கிடுதான். இந்த ஃபயர் ஸ்பிரிட்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அவன் அந்த ஸ்கில்லை அவங்ககிட்ட இருந்து திருட பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டர் சொல்லுவோம். நீ இதை திருட தானே பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் கேட்கவும், ஓ உனக்கு தெரிஞ்சு போச்சா, அது என்னோட யூனிக் ஸ்கில்லு, எந்த ஸ்கில்லை வேணால் என்னால் திருட முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறா. உடனே நம்ம ஸ்லைமுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் பட்டால் கண்டிப்பாக நான் இறந்து போயிடுவேன். எனக்கு வேறு இவா கூட சண்டை போட்டுட்ருக்கா டைம் இல்லை. ஸோ எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுவோம். அப்போ நானும் என்னோட கடைசி அல்டிமேட் ஃபார்மை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ அந்த ஹோலி நைட் கீன்னுட்டு அவளோட கடைசி ஸ்ட்ரைக்கை குத்த வருவோம். அவேக்கன் கிளட்டனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரு கத்துறான். அவளோட ஸ்வாடு நம்ம ரீமருவோட உடம்புக்குள்ளே இறங்கிடுது. இந்த ஸ்ட்ரைக் படிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீமரு டெத்து தான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த ஸ்வாடு அவனை குத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் இறந்து தான் போயாகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கண்டினியூஸாக நெக்ஸ்ட் எபிசோட பார்க்குறதுக்கு இந்த எண்டு ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.